ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் என்ன சார் இன்றைக்கி ஷேர் பண்ணிங்க அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கலாம். என்னுடைய வியூஸ்னா டவுன் சைடுக்கான வியூ, அதை வாய்ஸ் மெசேஜில் நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். சில ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நான் சில விஷயத்தை நம்ம ஜென்ரலாக அதை ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இந்த 3000 ரூபீஸ்க்கு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நோ டிப்ஸ் நோ கால்ஸ், ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் சார். மிச்சப்படி எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நானும் ஒரு 2 வருஷமாக மார்க்கெட்டில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எந்த டிப்ஸும் எந்த கால்ஸும் கிடையாது, திரும்ப சொல்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதனுடைய ப்ரெடிக்ஷனுக்கு நெக்ஸ்ட் நம்ம போகலாம். அதாவது இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிஃப்டி நல்ல ஒரு கிராஷில் போயிட்டுருக்குது. அதாவது ஒரு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த வார் இஷ்யூனால ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் ஒரு சேல் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த க்ரூட் ஆயில்ஸோடைய வியூஸ் கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த வீக்லி கேண்டில் இது இன்னும் நான் ஸ்டாப்பாக ஒன்று மேலே தான் போயிட்டுருக்கு. என்னுடைய ப்ரெடிக்ஷன் கூட உங்களுக்கு நான் அப்பர் சைடுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அப்பர் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் மட்டும் பண்ணிங்க, டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் எதுவும் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா இன்னும் க்ளோசிங் கொடுக்கல, இன்னும் போயிட்டே இருக்குது நிற்கலை. அந்த வீக்லி கேண்டில் டெய்லி கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிடாக ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணி உடச்சிட்டு போயிட்டே இருக்குது, தவிர நான் ஸ்டாப் எதுவும் இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம நிஃப்டி பொறுத்தவரையிலும் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ணணும். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு செல்லிங் தான் தெரியுது. இன்னும் சாட்டர்டே சண்டே வேறு நடுவில் இருக்குது. ஓகே, சரி, இப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நிஃப்டி 50லேருந்து நம்ம வரலாம் சார். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் அப்படின்னா நிஃப்டி 50க்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு இருக்குது, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நிஃப்டி 50யோட சார்ட்டுக்கு வந்துடலாம். இப்போது நிஃப்டி 50 நான் உங்களுக்கு நேற்று என்ன வீடியோ போட்டிருந்தேன், நேற்று போய் பாருங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ரைட்ங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸு ஒரு சப்போர்ட், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இப்போ பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ சப்போர்ட் ஆகிடுச்சு. சப்போர்ட் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளாக பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ பேட்டர்ன் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக 3 மணிக்கு மேலே தான் நல்ல ஒரு ஃபாலிங் ஆச்சு. ஆனால் நம்ம இதில் பெருசாக பிக் ஃபாலிங் எதுவும் இல்லை. சின்ன மூமெண்ட்டாக ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்தா சின்ன ஒரு மூமெண்ட்டாக தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மூமெண்ட் நமக்கு இங்கேயே வந்துச்சு அப்படின்னா அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம் நம்ம. ஆனால் இந்த மூமெண்ட்டை வரல. ஸோ அதனால் என்ன, ரொம்ப மைண்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு லாஸ்ட்டில் தான் மூமெண்டம் கிடச்சிது. இருந்தாலும் நம்ம டைரெக்ஷன் தெளிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? சரி, இப்போது நிஃப்டி 50 என்ன சார் பண்ணலாம் இப்போது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இந்த சப்போர்ட்டே இப்போது ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போது பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், அகெயின் இது ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுனா ப்ரைஸை ஒரு வேலை இங்கே போச்சுன்னா கூட உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் டவுன் சைடுக்கான பிளான் தான் நம்ம பண்ண மாதிரி இருக்கும். அதாவது வரும் நாட்களில் உங்களுக்கு 24,200 24,100, ஸோ இந்த 24,000 இந்த தூரத்தான கூட டச் பண்ணதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஆனால் முதல்ல என்னோடய வியூ என்னென்னா டவுன் சைடுக்கான ஒரு வியூ தான், அப்பர் சைடு எதுவும் இல்லை. ஏன்னா க்ரியேட் பண்ணுறாங்க, இன்னும் பிரேக் ஆகலை. ஏதாச்சும் ஒரு ஹையை உடச்சி நம்ம அப்புறமா அங்கே மார்க்கெட் ப்ரைஸோட ரிஜெக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, மார்க்கெட் இப்போ நின்றுடுச்சுப்பா பிரேக் போட்டு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது வரலும் பிரேக் போடாமல் போயிட்டே இருக்குதுன்னா ஃப்ளோயிங்கில் நம்ம சைலண்ட்டாக விட்டுணும், எதுவும் நம்ம திங்க் பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? சரி, இப்போது நிஃப்டி பேங்க்கை நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டி பேங்க்கில் இந்த 2 லைன் உங்களுக்கு அன்றைக்கி போட்டு ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவிட்டிருந்தேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்தது. ஸோ மார்க்கெட் லோயில் ஃபார்மேஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் தான் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. ஸோ பிரேக் டவுன் இங்கேயே ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் ஸ்டில் டவுன் சைடுக்கான ஒரு வியூ தான் போயிட்டுருக்கு, ரைட்டுங்களா? சரி, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அகெயின் நமக்கு நியூ ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்குது. நியூ ரெசிஸ்டன்ஸ்னால் எது சார்? அப்போது அதாவது இது ஒரு நியூ ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். 58,400 பார்த்திங்கன்னா நியூ ரெசிஸ்டன்ஸ். ஸோ மேலே இதெல்லாம் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இதுவே இங்கே போச்சுன்னா கூட இதுவே ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு அகைன் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் எடுத்தால் பெட்டராக இருக்கும். அதாவது வரும் நாட்களில் உங்களுக்கு 57,000 56,600 400 இந்த ரேஞ்செலாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளாக நீங்கள் பேங்க் நிஃப்டியை யூஸ் பண்ணிக்கலாம்,
ரைட்டுங்களா. இதில் வந்து பிக் கிராஷ் அப்படின்னா எஸ் கண்டிப்பாக அது ஒரு பிக் கிராஷ் தான். பிக் கிராஷ் அப்படின்றது எப்படின்னா இன்ட்ரடேக்காக ஒரு பிக் கிராஷ். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய கிராஷ் கிடையாது, இது கரெக்ஷன். இந்த கரெக்ஷனில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரைஸ் திரும்பினதுக்கப்புறமா நம்ம வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ரெடியாக இருங்க. நான் இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லவில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு மார்க்கெட் வந்து பேட்டர்ன் கிரியேட் திரும்பும். ஆனால் என்றைக்கு திரும்புதுன்னு தெரியல. ஸோ அந்த திரும்புற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டியூ டிசிஷன் எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இருக்கிறவங்க. ரைட்டுங்களா. சரி, இப்போ நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் உங்களுக்கு டவுன் சைடுக்கான பிளான் தான். பிரேக் டவுன் ஆகிருக்கு, பிரேக் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் அமையுது. அப்போ நமக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த 78,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி சாட்டர்டே சண்டே இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியல. மேபி பெரிய கேப் டவுன் ஆனாலும் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல வந்து இவ்வளோ பாயிண்ட் அவ்வளோ பாயிண்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 1500 பாயிண்ட் 2000 பாயிண்ட்லாம் வந்து கீழே சொல்லி நம்ம 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி அந்த யூஸும் கிடையாது. ஸோ முதல்ல ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். இப்போ நம்ம க்ரூட் ஆயில் எப்படி நம்ம பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ காலையில் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லை, அந்த வீடியோவில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த க்ரூட் ஆயிலுடைய அப்டேட் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் நான். இப்போது நம்ம இந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இது எத்தனை பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள், நிறைய பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ண சொல்ல க்ரூட் ஆயிலில் வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கவர் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு உங்களுடைய கமெண்ட்ஸுகளை தெரிவிங்க. அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.